Prince Gold Icons 29 மற்றும் 30 தேதிகளில் சார் முத்தா வெங்கட சுப்பராவ் கான்சர்ட் ஹால் சேப்பட்டில் நடைபெறுகிறது. அடிஷனல் டிக்கெட்ஸ் பத்தின அப்டேட்ஸ்க்கு behind its Facebook and Insta page ஃபாலோ பண்ணுங்க. மறைச்சு செக் பண்ணதாங்க வேணும். உங்களை மறைச்சு தான் செக் பண்றான். சீட் பெல்ட் போடல. மரியாதையா பேசுங்க சார். மனிதனுக்கு மரியாதை கொடுங்க. மனிதனுக்கு மரியாதை கொடுங்க. ஒன்னால செய்ய முடியாதுல. என்ன செய்ய போற? என்ன ஒரு மரியாதை கிடையாது. மனுஷனா நீ? மனுஷனா நீ? மனிதனா? இருக்கு உனக்கு இருக்க காமிக்கிறவா? இருக்கு காமிக்கிறவா? சார் எல்லாரும் உள்ளூர்காரங்க. எல்லாரும் உள்ளூர்காரங்க. தெரியுதா? என்ன செய்ய போற? என்ன செய்ய போற? வாகன சோதனையில் ஈடுபட்ட போக்குவரத்து காவலர்களை ஒருமையில் திட்டி பேசி பணி செய்ய விடாமல் தடுத்து வாக்குவாதத்தில் ஈடுபட்ட பாஜக நகர தலைவர். மனிதனுக்கு மரியாதை கொடுக்க தெரிஞ்சுக்கங்கன்னு தொடங்கி நீ மனுஷனா என வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டைக்காரரை எதிர்த்து கேள்வி கேட்கும் காட்சி. இறுதியில் பாஜக நகர தலைவருக்கு நடந்த ட்விஸ்ட். சிவகங்கையில் பாஜக நகர தலைவராக இருப்பவர் உதயா காலை 11 மணி அளவில் தனது காரில் மதுரை நோக்கி சென்று கொண்டிருந்தார். அந்த சமயம் கோட்டை முனியாண்டி கோவில் அருகே போக்குவரத்து சார்பு ஆய்வாளர் அழகு ராணி தலைமையிலான போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்த போது அந்த வழியே வந்த உதயா தனது காரில் சீட் பெல்ட் அணியாமல் சென்றதாக சொல்கிறார்கள். இதனை கண்டு அந்த வாகனத்தை மறித்த போது கீழே இறங்கி வந்த உதயா என்னை பிடிப்பதுதான் உனது வேலையா என கேட்டு ஒருமையில் பேசுவதை காண முடிகிறது. இந்த காட்சியை வீடியோவாக பதிவு செய்யும் மற்றொரு காவலரை தாக்குவதற்கு பாய்வது போன்றும் அந்த காட்சியில் இடம்பெற்றிருக்கிறது. அங்கிருந்தவர்கள் உதயாவை தடுத்து அனுப்பி வைத்த நிலையில் உதயாவை காவல்துறையினர் சக்குடி அருகே மடக்கி பிடித்தனர். சார்பு ஆய்வாளர் அழகுராணி சிவகங்கை நகர் காவல் நிலையத்தில் புகார் அளித்ததன் பேரில் அவர் மீது போலீசார் வழக்கு பதிந்திருக்கிறார்கள். தொடர்ந்து அவர் காவல் நிலையத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்ட நிலையில் பாஜக மாவட்ட தலைவர் சத்தியேந்திரன் தலைமையிலான நிர்வாகிகள் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டதால் பரபரப்பு நிலவியது. அவர் பண்ண தவறுக்கு நாங்களே ரிமாண்ட் பண்ணிக்கங்கன்னு சொல்லிட்டோமே. அப்புறம் என்ன நாங்களே பண்ண சொல்லிட்டோமே. ஏன் இவ்வளவு எங்களை கஷ்டப்படுத்துறீங்க? நாங்களும் ஒரு நீங்க சட்டத்தை பண்றீங்க. நாங்க பார்ட்டிங்கிற முறையில இப்ப என்ன பண்ணுவோம்? தீவிரவாதிகிட்ட ஒப்படைச்சிருக்கேன்னு சொல்லிட்டு நாங்க ஒரு பிரச்சனையை கிளப்புற மாதிரி வரும். தீவிரவாதிகள்கிட்ட ஒப்படைச்சிருக்கேன். யாருக்கு உயிருக்கு ஆபத்து, உயிர் இருக்கா இல்லையான்னு தெரியல. நாங்க என்ன பேசுறது? அண்ணே இல்லண்ணே உயிருக்கு ஆபத்து, யாருக்கு உயிருக்கு ஆபத்து ஏதோ சம் ராங். நாங்க கட்சி இல்லைன்னா என்னென்ன ஒண்ணுமே இஷ்யூ இல்லை. என்ன தெரியுங்க, திட்டிருக்காரு, சண்டை போட்டிருக்காரு. நீங்க கேஸ் போட்டுக்க மாட்டோம். நாங்க சட்டத்தை எதிர்கொள்ள போறோம். வேற என்ன பண்ண போறோம்? அதுதானே பண்ணணும்.